பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 3 யோவான் 2வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்பதாக. ஆத்துமாவிலும் எல்லாவற்றிலும் சுகம், ப்ராஸ்பர்ஸ் இன் சோல் அண்ட் இன் ஆல் திங்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நன்றாக உடற்பயிற்சி செய்து சரீரம் சுகமாயிருக்கும்படி நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். காரணம், சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய முடியும். அதே வேளையில் சரீரம் சுகமாக இருந்தால் போதும் என்றெண்ணி ஆத்துமாவை கவனிக்காமல் இருப்போமே என்றால், ஆத்துமாவில் சுகமில்லை என்றால் சரீரம் சுகமாக இருந்தாலும் அதனால் ஒரு பயனுமில்லை. சரீரம் 6 பேக்காக இருந்தாலும் ஆத்துமா பலவீனமாக இருந்தால் அதனால் லாபம் ஒன்றுமில்லை. ஆகையால் தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது முதலாவது ஆத்துமா சுகமாக இருக்க வேண்டும், அதன் பின்பு மற்ற எல்லாவற்றிலும் சுகமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். 12 வருஷமாய் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வியாதியினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் பார்க்காத மருத்துவமும் மருத்துவர்களும் இல்லை. இந்நாட்களில் இருப்பது போல சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஆங்கில மருத்துவம் என்று எல்லா வகையான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் 12 வருஷமாய் அவளுக்கு இருந்த வியாதி நின்றபாடில்லை. இந்த வியாதியின் நிமித்தம் ஒருபுறம் சரீரத்தில் பலவீனம், மறுபுறம் மனதும் வியாகுலப்பட்டிருந்தது. 1 நாள் 2 நாள் காய்ச்சல் வந்தாலே நம்முடைய சரீரத்தில் மெலிவு காணப்படும், சரீரம் சோர்ந்து போகும். அப்படி என்றால் 12 வருஷமாய் கொடிய வியாதியில் இருந்த இந்த ஸ்திரீயின் நிலைமை எப்படியாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவள் எலும்பும் தோலுமாகத்தான் காணப்பட்டிருப்பாள். நிற்கக்கூட பலனில்லாமல் இருந்திருப்பாள். கையில் இருந்த காசு எல்லாம் செலவழிந்து போனது. குடும்ப வாழ்க்கை இல்லாமல் அல்லது குடும்ப வாழ்க்கையை கண்ணீராக அழுகையாக மனதில் மிகவும் காயமடைந்தவளாக இருந்தாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள். அவர்களில் கேள்விப்பட்டதோடு அநேகர் நின்று விடுகிறார்கள். இந்த ஸ்திரீ தன்னுடைய பலவீனத்திலும் நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அந்நேரத்தில் தானே யாராலும் குணப்படுத்த முடியாத வியாதிக்கு அன்றோடு ஒரு முடிவு வந்தது. அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவளை பார்த்து நீ சுகமாயிரு என்று சொன்ன கர்த்தர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், நீங்கள் ஆத்துமாவிலும் எல்லாவற்றிலும் சுகமாயிருப்பீர்கள் என்பதாக. ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணம் அடையவுமே வந்தார் என்று யோவான் 10:10 கூறுகிறது. நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாயிருக்கும்படியாகவே விரும்புகிறார். என் தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி நீங்கள் சுகமாயிருக்கும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகள் ஆத்மாவில் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அதுபோல சரீரத்திலும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எல்லா விதங்களிலும் இவர்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உன்னதங்களுக்குரிய பூமிக்குரிய சரீரத்திற்குரிய எல்லா நன்மைகளினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், காரிய சித்தியை கட்டளையிடும், கண்மணி போல காத்திருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.